ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் வந்து க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், இல்லை பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு குட்டி டிப் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து காலையில் சமையல் செய்யும்போது இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஊற்றி தாளிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே தோசை ஊற்றுறோம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எண்ணெய் தேவைப்படுங்க. அந்த எண்ணெய் பாக்ஸை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சோம் அப்படின்னா எண்ணெய் ஊற்றுறோம், ஸ்பூனில் எடுத்து ஊற்றினாலும் சரிங்க, இல்லை டேரெக்டாக அவசரத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்பூனும் ஊற்றிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, அப்படியே சாய்ச்சி விட்டுருவோம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சோம் அப்படின்னா எண்ணெய் வழிஞ்சு மற்ற பாத்திரங்கள் எல்லாமே எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்குங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது ஒரு டைம் வந்து ஒரு டவல் தண்ணியில் நனைச்சி சும்மா தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே சூப்பராக இருக்குங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் இதுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கிச்சனில் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அஞ்சரை பெட்டி இருக்கு இல்லைங்களா, அதையும் ஒரு டைம் தொடச்சி வச்சுருங்க. அஞ்சரை பெட்டியில் வந்து அதிகமாக குப்பை சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தூசி இதெல்லாமே. அதனால் அதையும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி பண்ணுறக்கு டைம் இல்லை, டெய்லியுமே தொடச்சி வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு ஆஃபீஸ் போகிறேன், ஜாப் போகிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் பாட்டில் வாங்கிங்க. இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக்கில் வந்து வேண்டான்னு தூக்கி போகிற ஒரு பாக்ஸ் இருந்தால் கூட அந்த பாக்ஸில் ஆயிலெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஃபுல்லாக சுற்றி விட்டுருங்க. நான் இந்த கண்ணாடி பாட்டில் அப்படிங்கிறதுனால சின்னதாக எடுத்து இந்த மாதிரி சுற்றி மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா டெய்லியுமே தொடச்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிச்சனில் வந்து குட்டி குட்டி டிப் வந்து டெய்லி ஷேர் பண்ணலாமா? உங்களுக்கு ஏதாவது டிப் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொன்னீங்க அப்படின்னா தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா ஒரு சில நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.